10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டும் வழங்கியதை மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை இந்த தீர்ப்பை முக்குளத்தூர் புலிப்படை வரவேற்கிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த தவறை அடுத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசும் அதை ஏற்றுக்கொண்ட நிலையில் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது, இந்த தீர்ப்பானது புலிப்படையின் சார்பாக எனது அமைப்பை சார்ந்த பாலமுரளி என்பவர், ஸ்டாலின் என்பவர்கள் தொடுத்த வழக்கிலே தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை, இந்த 10.5% உள் இடஒதுக்கீடை எதிர்த்து மேல்முறையீடுக்கு தமிழக அரசு செல்லக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இந்த விஷயத்தில் சமூக நீதிக்கு உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான ஒரு அரசாக இந்த அரசு மாறிவிடக்கூடாது என்பதுதான் எங்களை போன்ற நடுநிலையாளர்களுடைய கோரிக்கை. சட்டசபையில் அதில் வன்னியர் மக்களுக்கு 10.5% நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அந்த மக்களுக்கு 10.5 இல்லை 20% கொடுங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு கொடுங்க தான் எங்களோட கோரிக்கை. அதை மாண்புமிகு ஐயாட்ட ஸ்டாலின் அவர்கிட்ட நாங்கள் ஒரு தாழ்மையோடு சொல்லிக் கொடுத்தோம். இப்போ இன்னைக்கு போராட்டக்குழு இன்னைக்கு பெரிய லெவலில் நீங்கள் கூட வேண்டாம், எங்களுக்காண்டி நீங்கள் ஒத்துழைங்கன்னு சொல்லி காவல்துறை கேட்டதுனால இன்னைக்கு பெரிய லெவலில் நாங்கள் கூடலை. தென் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அந்த நிலைமை தான் வருகின்ற பார்லமெண்ட் தேர்தலில் திமுகவுக்கு ஏற்படும். ஏன்னா எங்கள் மக்களை தொடர்ந்து இவங்க அழிச்சாங்கன்னா நாங்கள் கண்டிப்பான முறையில் வாக்குங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அழிப்போம்.